பேசுன அப்படி அவ எனக்கு பேசுனா எரிச்சலா வரும். வாய வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. திருப்பி ஒரு வரதட்சணை கொடுமை மதுரையில நடந்திருக்கு. அது பண்ணதே ஒரு போலீஸ் தான். அந்த போலீஸ் பேரு பாத்தீங்கன்னா பூபாலன். அவங்களுடைய மனைவி பேரு பாத்தீங்கன்னா தங்கப்பிரியா ஒரு ஆசிரியர். இவங்க 2 பேருக்குமே 2017 கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. கல்யாணம் ஆகும் போதே 60 சவரன் நகை கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம புல்லட் பைக் வேற கொடுத்திருக்காங்க. லட்சக்கணக்கில் பணம் வேற. இதெல்லாம் பத்தாத பூபாலன் எனக்கு வீடு கட்டி கொடுங்க, நகை கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பிரியாவை கொடுமைப்படுத்திருக்கான் அவன். இதுக்கு உடந்தியா பூபாலனுடைய தங்கச்சி அனிதா அவங்க அம்மாலாம் சேர்ந்துதான் அந்த ஆசிரியர் தங்கப்பிரியாவை கொடுமைப்படுத்திருக்காங்க. இப்ப அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த 3 பேரையும் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த மாப்பிள்ளைங்களாம் மாமியார் வீட்டு காசுல வாழணும்னு நினைக்கிறானுங்களே, அவனுங்களாம் ஆம்பளே கிடையாது. உழைச்சி சம்பாதிக்கடா. கட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி அதுல என்னடா சந்தோஷம் கிடைக்க போகுது? உன்னை நம்பி வர பொண்ணை இப்படியாடா கொடுமைப்படுத்துவீங்க? அதிகமா இந்த வரதட்சணை கொடுமை நடந்துட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.